மின்மினி அப்படின்ற ஒரு சோஷியல் மீடியா ஆப் பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த ஆப் எப்படி இருக்குது, அந்த ஆப்ல என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி அதை யூஸ் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த மின்மினி ஆப் பத்தி கம்ப்ளீட்டா எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மெயினா இந்த ஒரு ஆப்ல பாத்தீங்கன்னா நீங்க ஏர்ன் பண்ண முடியும். அதற்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஆப் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி எவ்வளோ அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். மின்மினி ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணதுமே லாங்குவேஜ் கேட்டிருப்பாங்க. லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்திருக்கும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இதில் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர் அதில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் பர்மிஷன் எல்லாமே கேட்டிருப்பாங்க. அந்த லொக்கேஷன் ஆக்சஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் அது எல்லாமே வரும். உங்களோட லொக்கேஷன் சம்மந்தமான இருக்கக்கூடிய கண்டென்ட், உங்களோட லொக்கேஷன்லேருந்து போஸ்ட் பண்ண கண்டென்ட்ஸ் அது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் ஹோம் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணுறதை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நார்மலாக ஸ்க்ரால் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும். நார்மலாகவே அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் சென்டராக இருக்கக்கூடிய அந்த ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அண்ட் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யூசர்ஸை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் குரூப்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சஜஸ்ட் குரூப்புன்னு மேலே இருக்கும், நிறைய குரூப்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும். இதில் ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட மொபைல் நம்பர், யூசர் நேம், அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கொடுக்கிட்டுருப்பாங்க. அது ஆப்ஷனல் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இதில் அக்ரி அப்படின்றத நீங்கள் டிக் அவுட் பண்ணிட்டு சைன்அப் அப்படின்றத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஓடிபி உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அதை என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாபிக்ஸ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக வரும். 3 டாபிக்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி வேணாலும் நம்ம ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கெட் ஸ்டார்ட் நீங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதில் சர்ச் யூஸர் கிளிக் பண்ணி நீங்கள் யாரோட யூசர் நேம் வச்சு போட்டு நீங்கள் ஐடிஸ் சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குரூப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நியூ குரூப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் குரூப்புமே க்ரியேட் பண்ணிக்கலாம். அதில் குரூப் நேம் வச்சுட்டு யார் யாரெல்லாம் ஆட் பண்ணுவோம் அவங்களெலாம் ஆட் பண்ணிட்டு அதில் டிஸ்பிளே பிக்கு ஆட் பண்ணிட்டு க்ரியேட் கொடுத்துட்டு நீங்கள் குரூப் பிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டு குரூப் நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போது இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ண பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கீழே ஒரு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வீடியோஸ்லாம் எதுவும் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ப்ளஸ் ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வீடியோ ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஆட் மீடியா கிளிக் பண்ணி உங்களுடைய கேலரிலேருந்து ஏதாச்சும் வீடியோஸ் ஆட் பண்ணி நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் அதுக்கப்புறம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு போஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் மேலே சைடில் ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க, ஒரு ப்ரொஃபைல் ஐக்கான். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களோட ப்ரொஃபைல் பேஜ் வரும். இதில் வியூ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நீங்கள் எவ்வளோ பேரை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, போஸ்ட் எத்தனை போட்டிருக்கீங்க அப்படின்னு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஆப்போட இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்தீங்க அப்படின்னா இதில் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபார் யூன்னு இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆரோ கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வரும். ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் வீடியோஸுமே நீங்கள் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் இந்த ஆப்போட ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா மேலே சைடில் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் மை ரிவார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் நீங்கள் எவ்வளோ ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மின்மினி ஆப்பில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த காயின்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அதை வித்ட்ரா கூட பண்ணிக்க முடியும். ஸோ வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணுறது மூலியமாக இந்த ஆப்பில் நீங்கள் ஏர்னுமே பண்ணிக்க முடியும். மின்மினி ஆப் பற்றி இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.